அமெரிக்க ஈரான் போர் பதட்டத்துக்கு மத்தியில் ஸ்டார்லிங்க் மூலம் உளவு பார்த்த நபர்கள் பலரை கைது செய்த ஈரான். யாழில் ஜனாதிபதியால் அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு பயனாளியிடம் இன்று கையளிப்பு. யாழ் தபோவனத்தில் தீ, கட்டடத்துடன் பெறுமதிமிக்க நூல்களும் எரிந்து நாசம். தி. சிவராமின் 21வது ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு. ஹட்டன் நகரசபை கூட்டத்தில் சபை அறிக்கை சர்ச்சை, அமைதியின்மையால் வெளியேறிய உறுப்பினர்கள். யாழை சேர்ந்த கடற்றொழிலாளர் மீது கடும் தாக்குதல், கடத்தி சென்று சித்திரவதை செய்த தமிழக கடற்றொழிலாளர்கள். உத்தியோகபூர்வ அறிவிப்பின்றி நாச்சிமார் ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. ஸ்டார்லிங்க் கருவிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு உளவு அமைப்புகளுக்கு முக்கிய தகவல்கள், படங்கள் மற்றும் காணொளிகளை அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பலரை ஈரான் போலீசார் கைது செய்துள்ளது. தெஹ்ரான் நகரின் யூசுஅபாத் பகுதியில் உள்ள குடியிருப்பொன்று உளவு நடவடிக்கைகளுக்கான தளமாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு தங்கியிருந்த சந்தேக நபர்கள் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணையம் உள்ளிட்ட மேம்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு உளவு சேவைகள் மற்றும் விரோத வலையமைப்புகள் தகவல்களை அனுப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் ஷீராஸ் நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வேஸ்தான் பகுதியில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் முக்கிய மற்றும் உணர்திறன் வாய்ந்த இடங்களில் இருந்து செய்திகள், படங்கள் மற்றும் காணொளிகளை அனுப்பி விரோத வலையமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ் தென்மராட்சி மீசாலை கிழக்கு பிரதேசத்தில் ஜனாதிபதியால் அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு இன்று உரிமையாளர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் திகதி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 30 வீட்டு திட்டங்களுக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். அந்த வருகையின் போது மீசாலை கிழக்கில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான குறித்த வீட்டிற்கான அடிக்கல்லையும் நாட்டி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஆகியோர் புதிய வீட்டை பயனாளிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். அல்லைப்பிட்டியில் இயங்கி வரும் தபோவனம் சிறுவர் ஆற்றல் மையம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. விசமிகளால் அல்லது மின் ஒழுக்கால் எரியுண்டதாக சந்தேகிக்கப்படும் குறித்த தபோவனத்தின் பிரதான மண்டபம் முற்றாக எரிந்து நாசமாகியதுடன் பல பெறுமதிமிக்க நூல்களும் தளபாடங்களும் எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியர் தயா சோமசுந்தரம் அவர்களால் பிரதேச சிறுவர்களின் நலன் கருதி குறித்த நிறுவனம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் முன்பள்ளி சிறுவர்கள் முதல் தரம் 11 வரையான 90க்கும் அதிகமான மாணவர்கள் கற்றல், விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளை கற்று வரும் ஒரு நிலையமாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் குறித்த நிலையம் எரியுண்டதால் கற்கும் மாணவர்களுடன் குறித்த பகுதி மக்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் தராக்கி டி. சிவராமின் 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் ஞாபகார்த்த நினைவு தூபியில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்ட ஊடக மையம் ஆகிய ஊடக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரா. துரைரத்தினம், ஊடக அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சிவராமின் உருவப்படத்திற்கு மட்டக்களப்பு மாநகர மேயர் சிவம் பாக்கியநாதன் அவர்களும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரா. துரைரத்னம் அவர்களும் இணைந்து மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. ஹட்டன் டிக்கோயா நகரசபையின் மாதாந்திர கூட்டம் இன்று கடும் பதட்டத்துடன் நடைபெற்றது. சபை அறிக்கை சர்ச்சை காரணமாக நகரசபை உறுப்பினர்கள் 9 பேர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதுடன் ஒருவர் வாயில் பிளாஸ்டர் ஒட்டி அமைதியான எதிர்ப்பையும் பதிவு செய்துள்ளார். நேற்று 27ஆம் திகதி நடைபெற்ற ஹட்டன் டிக்கோயா நகரசபையின் மாதாந்திர கூட்டம் ஆரம்பித்த முதலிலேயே அமையற்ற நிலை காணப்பட்டதுடன் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் திகதி நடைபெற்ற கூட்டத்தின் அறிக்கையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மீண்டும் கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டம் ஆரம்பித்தவுடன் ஆளும் கட்சி உறுப்பினரான வைத்தியர் தர்மபிரியா அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் சபையிலிருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் நகரசபை உறுப்பினரான அழகுமுத்து நந்தகுமார் அவர்கள் சபை அறிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறினார். மேலும் அறிக்கையை ஏற்க மறுத்து மற்ற உறுப்பினர்களும் சபையை விட்டு வெளியேறியிருந்தனர்.
யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவரை தமிழக கடற்றொழிலாளர்கள் கடுமையாக தாக்கி தமிழகத்திற்கு கடத்தி சென்ற நிலையில் தமிழக கடலோர காவல்படையினரால் குறித்த கடற்தொழிலாளி மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மற்றும் வளலாய் பகுதியைச் சேர்ந்த 3 கடற்றொழிலாளர்கள் பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில் அப்பகுதிக்கு வந்த தமிழக கடற்றொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்பட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் இருவர் படகுடன் தப்பி மீண்டு வந்த நிலையில் ஒருவரை தமிழக கடற்றொழிலாளர்கள் பிடித்து தமது படகில் ஏற்றி மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடாத்தி அவரை தமிழகம் நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர். அங்கு கீழையூர் போலீசார் யாழ்ப்பாண கடற்றொழிலாளரை மீட்ட நிலையில் தாக்குதலுக்கு இலக்காகி முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டமையால் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்துள்ளனர். அதேவேளை ஆட்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை வைவர் படகில் வந்த மூவர் தமது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்ததாகவும் அவர்களை தாம் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை இருவர் படகுடன் தப்பி சென்ற நிலையில் படகில் வந்த ஒருவரை தாம் மடக்கி பிடித்து தமது படகில் ஏற்றி நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்ததாகவும் தமிழக மீனவர்கள் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமாறு ஆலயத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். இராணுவம் வெளியேறியதை யாரிடமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காது திடீரென வெளியேறியுள்ளனர். 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றப்பட்டிருந்த குறித்த ஆலய பகுதியிலிருந்து நேற்று இராணுவம் வெளியேறியதைத் தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளது.